வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நிறைய சம்பாதிக்கணுமா உடனே அரப் கண்ட்ரிக்கு ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா இது எல்லாம் சேர்ந்ததுதான் UAE, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லைங்க. வெஸ்ட் ஏசியால இருக்கிற 12 கண்ட்ரீஸ்ல UAEயும் ஒன்னு, அவ்வளவுதான். அப்ப எல்லாம் ஒண்ணு இல்லையா? 1979ல தான் யூகேல இருந்து எமிரேட்ஸ்க்கு விடுதலை கிடைச்சது. அந்த காலகட்டத்துல துபாய், ஷார்ஜா, அபுதாபி இந்த சிட்டிஸ் எல்லாம் தனித்தனியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 7 சிட்டிஸையும் ஒன்னா சேர்த்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை உருவாக்குனாங்க. அப்ப துபாய் தனிநாடு இல்லையா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு உட்பட்ட 7 சிட்டிஸ், அதாவது துபாய், அபுதாபி போன்ற 7 சிட்டிஸையும் தனித்தனியா ஷேக்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7 சிட்டிஸும் ஒன்னா சேர்ந்த UAEக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, அதுக்கு ஒரு பிரசிடென்ட்டும் இருக்காங்க. அங்க UAEல பாத்தீங்கன்னா ஆட்சி மொழி வந்து அரபிக், ஆனா இப்ப பரவலா இங்கிலீஷையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட முக்கியமான சோர்ஸே ஆயில் தான். நேச்சுரலா எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது 6வது இடத்துல இருக்கு. எண்ணெய் வளத்தை உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மத்த பொருளாதாரம் மத்த விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்றதுனால UAE வேற லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஜயத் பின் சுல்தான் அல் நயன் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எமிரேட்ஸ்க்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இவர் தான் 7 சிட்டிஸையும் ஒன்னா ஆக்கி UAE அப்படின்னு ஆக்கி 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் மற்ற நாடுகளோட சுமூகமா இருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வெற்றி பாதைக்கு கொண்டு போனாரு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபி. அந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய எமிரேட்னாலும் அது அபுதாபி தான். UAEயோட மொத்த GDPல 60% வந்து அபுதாபில இருந்தா தந்துட்டு இருக்கு. தொழில் வளர்ச்சி அபுதாபில சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது துபாய். துபாய் பத்தி ஒரு கட்டல சொல்ல முடியாது, இன்னொரு 12 டக்கர்ல பார்க்கலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கரன்சியோட நேம் பாத்தீங்கன்னா திராம். இங்க இந்தியாவோட மதிப்புல ஒரு திராமுக்கு 20 ரூபாய் 25 பைசா இருக்குங்க. நாளடைவில் இது முன்ன பின்ன மாறலாம், அதை பத்தி தெரியாது. அப்போ அபுதாபில வேலை பார்த்தா வடிவேலு மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஜிகு ஜிகுன்னு அலையலாம் போல இருக்கே. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு அரப் கண்ட்ரியா இருந்தாலும் அங்க வாழ்ற மக்கள்ல பாத்தீங்கன்னா 78.96 மக்கள் வந்து சவுத் ஏசியால இருந்து போயிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதுலயும் இன்னும் மெஜாரிட்டி பார்த்தோம்னா நம்ம ஊர்ல இருந்தா நிறைய பேர் போயிருப்பாங்க. UAEல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்க இயற்கையான பெர்மனன்ட்டான ரிவர் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு பதிலா வாடிஸ் அப்படின்ற பேர்ல ஒரு பள்ளங்களை ஒரு சில இடத்துல நோண்டி வச்சிருப்பாங்க. மழை பெய்யும் போது அது ஃபில் ஆகி இயற்கையான லேக் மாதிரி காட்சியளிக்கும். அந்த வாட்டர் ரிசோர்ஸை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இயற்கையா இல்லைனாலும் செயற்கையா உருவாக்கிடுவாங்க. அதான் சேக் ஃபார்முலா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற நாடுகள்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக 2017ல தனி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு மினிஸ்டரையும் போஸ்டிங்ல உட்கார வச்சாங்க. அவரு பேரு ஓமர் பின் சுல்தான். அப்படின்னா ரோபோஸ் வச்சு என்ன கிணறு தோண்டுவாங்களோ? மனுஷனால உருவாக்கப்பட்ட மிகவும் சாய்ந்த கோபுரம் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண பில்டிங் வந்து அபுதாபில இருக்கு. இதோட பேர் வந்து கேபிட்டல் கேட். 18 டிகிரி இது சாஞ்சிருக்கு. இது பைசா கோபுரத்தை விட அதிகமா சாஞ்ச பில்டிங் அப்படின்ற ரெக்கார்டையும் ஹோல்ட் பண்ணிருக்கு. என்னப்பா உலக அதிசயத்தை இப்படி ஓவர்டேக் பண்றீங்க? UAEக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படி என்னன்னா உலகத்திலே மக்கள் ரொம்ப சேஃபா வாழ்ற சிட்டி அப்படின்ற பேர் வந்து அபுதாபி தான் பிடிச்சிருக்கு. 2020ல இந்த இடத்துல ஷார்ஜாவும் துபாயும் சேர்ந்து வந்திருக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கும் ஒரு சில டாபிக்ல 12 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஷோல அதை பத்தி தெரிஞ்சுங்க. மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.